எனக்கு அருமையானவர்களே, நாம் வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நாம் எவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி உள்ள இருதயத்தோடு இருப்பது ஆண்டவருடைய உள்ளத்தை கட்டாயம் களி கூற பண்ணும். நாம் அநேகர் ஆண்டவரிடத்திலே அநேக அற்புதங்களை பெற்றிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கலாம். இன்னும் நன்மைகளை பெற்றிருக்கலாம், சுகத்தை பெற்றிருக்கலாம், ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றிருக்கலாம். அதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது அதை மனுஷருடைய கண்கள் காண்பதில்லை, அவர்களுடைய காதுகள் கேட்பதில்லை, அவர்கள் இருதயத்தில் கூட அது உணர்வதில்லை. அப்படி ஆண்டவர் நமக்கு நன்மைகளை அற்புதங்களை கொடுக்கிறார். நம் மீது வைத்திருக்கிற ஆண்டவருடைய அளவில்லாத அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படித்தான் எவ்வளோ அற்புதங்களை செய்தார். அவங்க தண்ணீர் கேட்ட பொழுது தண்ணீர் புரண்டு வரும்படி செய்தார். இன்னும் ஆகாரம் கேட்ட பொழுது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அப்படிதான் பிரியமானவர்களே, உங்களுக்கும் அதிசயத்தக்கது விதமாக அற்புதங்களை செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்னும் அற்புதம் எனக்கு ஆண்டவர் செய்யவில்லை என்று நீங்கள் சொன்னால் கூட இன்றைக்கு ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கவே நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்திலே நாம் எல்லாரும் ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுவார் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. உன்னதத்திலிருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார், உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார், உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. அதை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி செய்வார். ஆசீர்வாத மழையை கட்டாயம் கொடுப்பார். ஆண்டவரை துதிக்க துதிக்க நாம் ஆசீர்வாதங்களை கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மை மனதை துதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளோ தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்தீரப்பா. பொல்லாத மனுஷரின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாத்தீர் சுவாமி. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறீரப்பா, எவ்வளோ பாதுகாவலை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர் சுவாமி. எவ்வளோ நன்மைகள், எவ்வளவு நன்மைகள், அதை சொல்லி முடியாதப்பா. உமக்கு முன்பாக எங்களால் விவரிக்க முடியாது சுவாமி. அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ ஆசீர்வாதங்கள் அப்பா. நீர் எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஊழியத்திலே பயன்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே, இன்னும் அற்புதங்களை பெறாதவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னென்ன அற்புதம் உங்களுக்கு வேண்டுமோ இப்பொழுது கொடுப்பீராக, இப்பொழுது அவர்களுக்கு கொடுப்பீராக. தேவைகளை சந்தியும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வருஷத்தை அவர்கள் ஆசீர்வாதத்தோடு முடிக்கட்டோம்ப்பா. ஆசீர்வாத மழை அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஊற்றுமப்பா, ஆசீர்வாதத்தை ஊற்றும் சுவாமி, ஊற்றுமப்பா. ஒருவருக்காது குறை இருக்கக்கூடாது சுவாமி. நிறைவோடு இந்த வருஷத்தை முடிக்க முது பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நன்றியுள்ள உள்ளத்தோடு முடிக்க முது பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you, dear friends.